அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். நாங்க அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான். எல்லாரும் சொல்ற மாதிரி 75 வருஷமா இருக்கிற 60 வருஷமா இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது. நாங்க ஒரு மனிதர்கள். அதுக்கப்புறம் தான் தலைவர்கள், அதுக்கப்புறம் தான் அரசியல். அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்ப என் வீட்டுல ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியால முன்னாடி நாங்க வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த நாடகத்தோட நாங்க சட்ட ரீதியா போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் 27 இருந்து அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால ஜுடிஷியலாவும் போய் முறையிட முடியாது. உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் மீறி சோசியல் மீடியால வந்து பேசினா கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும், அவங்க மட்டும்தான் பேசணும். அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சுச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு வாரமா ஹாலிடே இருந்தது. கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல. அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவர்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது, எஃப்ஐஆர்ல இது கிரிமினலா மாற்றப்படும் பொழுது, அப்ப எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். அதுக்கான பதிவை நான் பண்றேன், ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல. திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியும்? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி வந்து காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரும் சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறல்ங்கிறத நாங்க பதிவு பண்றோம். நம்பர் 1. நம்பர் 2, உயர்நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். அந்த கேஸ்ல பிரேயரே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்க தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? அப்ப மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல், எஸ்ஓபி பத்தி கேஸ் ஃபைல் இருக்கும் போது பிரேயர் வந்து சம்பந்தமே இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. பொதுவா வெக்கேஷன் கோர்ட்ல பில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதுல தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மദ്രാസ് ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும், எங்க தலைவரை எப்படி முடக்க முடியும், எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும். நேத்து கூட எங்க மாவட்ட செயலர் அரெஸ்ட், 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. சோ இந்த ஒரு பதிவோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல்ல இம்மீடியட்டா டெல்லிக்கு கிளம்பணும், 1ஆம் தேதி கிளம்பணும். இங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபால் சுப்ரமணியன் சாரா இருக்கட்டும், ஹரிமா சாரா இருக்கட்டும், எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன். எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த
ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க. ஆனா நாங்க எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்டையும் முறையா எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகணும். அதுல காலையில கூட நிறைய ரூமர்ஸ், தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பா ஃபைல் பண்ணிருக்காங்க, மனுதாரர் இல்லைன்னு. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர் அவர்களுடைய தலைமையில அறிவுறுத்தின் பேரையில பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். பெட்டிஷனுடைய நேம் ஆதவர்ஜுனா, நான் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேற எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல. அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்க எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்க தலைவர் எங்க கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்க பயணிக்க போறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து எங்க தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்க உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதி திட்டம் இருக்கு. இதை நாங்க நம்புறோம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.